வெல்கம் டு யூனிக் ஆரி எம்ப்ராய்டரி அண்ட் டிஐஒய் கிராஃப்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். இது என்னோடய ஆரி எம்ப்ராய்டரி ஆல்பம். இது 2014 to 15 உள்ள ஆல்பம். ஒரு 8 to 9 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஆல்பம். கோயம்புத்தூரில் உள்ள அவினாசி லிங்கம் அந்த இன்ஸ்டியூட்டில் தான் இந்த இது ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டேன். கிளாஸ் டீச்சரோட பேர் ஹசீமா. 2014 to 15 இந்த பேட்சில் யாராவது என் கூட கிளாஸ்க்கு வந்துருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். மொத்தம் 35 ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்தாங்க. பேசிக் லெவல் மாதிரி தான் இருக்கும் அங்கே கிளாஸு. டெய்லி 2 hours கிளாஸு. செயின் ஸ்டிச் போட்டால் இது குட்டி குட்டியாக இருக்கும். சிங்கிள் லைன் த்ரெட்டில் போட்ட செயின் ஸ்டிச்சு. இது டபுள் லைன் செயின் ஸ்டிச்சோடது. இதுவும் டபுள் லைன் செயின் ஸ்டிச்சில் ஒரு சும்மா ஒரு இது மைல் டிசைன் போட்டிருக்கேன். ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒரே செயினில் அடுத்தடுத்து 2 கலர் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு கோல்டு கலர் ஒரு ரெட் கலர் அதில் பண்ணது மேஜிக் ஸ்டிச்சு. இது ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இது செயினில் ஜிக்ஸாக் பண்ண ஸ்டிச். இது சாட்டின் ஸ்டிச்சு. இது ஹரிசாண்டல். சாட்டின் ஸ்டிச்சில் வெர்டிக்கல். இது கிராஸ் சாட்டின் ஸ்டிச் தான். கிராஸாக போடுவோம் இல்லையா, இந்த சாட்டின் ஸ்டிச். செயின் ஃபில்லிங்கும் ஸ்டெம் ஸ்டிச்சும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இது செயின் டு செயின் போடுவோம்ல ஒரு ஸ்டிச் அது. இது லாங் செயின் ஸ்டிச்சு. செயின் ஸ்டிச்சு லாங்காக போட்டு ஈவனாக போடுவோம் இல்லையா, அந்த லாங் செயின் ஸ்டிச் அது. இது வேவ் ஸ்டிச்சு. இது ஜமிக்கி ஒர்க்கு. இது ஜமிக்கி ஃபில்லிங் ஒர்க் ஸ்டிச்சு. எட்டு இல்லாமல் அடுத்தடுத்து ஜமிக்கி வர்ற மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச். இது பீட் ஒர்க்குக்காக பண்ணது. ஒரு ஃப்ளவர் மாதிரி, ஃப்ளவர் பேஸ்கட்டில் ஃப்ளவர் இருக்க மாதிரி ஒரு பீட் ஒர்க்கு. இது டியூ பீட் ஒர்க்குக்காக பண்ணது. சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாமே. இது ஃபெதர் ஸ்டிச்சு. இது வேரியேஷன் ஆஃப் ஸ்டிச், 2 கலர் ஸ்டிச் பண்ணுற மாதிரி. இது சேவரன் ஸ்டிச்சு. இதுக்கு ஒரு தேர் மாதிரி பண்ணி அந்த சேவரன் ஸ்டிச்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தான் சேவரன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சாட்டின் ஸ்டிச்சு தான், லோடட் சாட்டின் ஸ்டிச்சு. பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இது ஒரு வெரைட்டி. ஆஃப் பட்டன் ஹோல் சைஸு. பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது சும்மா செயின் ஸ்டிச்சு எல்லாம் சேர்ந்து மிக்சடாக ஒரு ஸ்டிச்சஸ்ஸு. இது பட்டன் ஹோல் யூஸ் பண்ணியிருப்பேன். செயின் ஸ்டிச்சு, டியூப் பீடு இந்த மாதிரி பண்ணியிருப்போம். இது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. லாங் அண்ட் ஷார்ட்டும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் சேர்த்து பண்ணியிருப்பேன். இது ஒரு அப்ளிக் ஒர்க் மாதிரி தான், நெட்டில் பண்ணியிருப்போம். நெட் வச்சு பீடு ஒர்க்கு, ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சு. இதை ஜமிக்கி ஜிக்ஸாக்கில் பண்ணியிருப்பேன். ஜமிக்கியோட ஒர்க் ஜிக்ஸாக் போட்டு ஜமிக்கி வச்சுருப்பேன். இது பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு வெல்வெட் கிளாத்து அப்ளிக் ஒர்க்கு தான் இதுவும். இது கிளாத்தில் ஒரு அப்ளிக் ஒர்க்கு. ஜமிக்கி டியூப் பீடு எல்லாம் வச்சுட்டு பண்ணியிருக்கேன். இது லேசி டேசி ஸ்டிச்சு. அது கிளிட்டராக இருக்கும் இந்த த்ரெட்டு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதில் பண்ணேன். இது மிரர் ஒர்க்குக்காக பண்ணது. குட்டியாக பிளாஸ்டிக் மிரர் வச்சுட்டு ஜமிக்கி ஒரு லைனு, பீடு ஒரு லைனு, கோல்டு பீடு பெரிய பீடு எல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன் ஸ்டிச். அப்போது நீடில் ஸ்டிக் பண்ணிட்டு அங்கங்கே ஸ்டிச் போட்டு நடுவில் ஒரு ஃப்ளவர் எஃபெக்ட்டுக்காக அந்த மாதிரி பண்ணேன். ஸ்டிச்சு இது அவ்வளோவா இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல நினைக்கிறேன். இது ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா ஒவ்வொரு தடவை எண்டு நாட் போட்டுகிட்டே வரணும். இது ஃபில்லிங்க்கெலாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஃபில்லிங் பண்ணணும் அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்கும் செயின் ஸ்டிச்சை விட. கட் ஒர்க்கில் ஜிக்ஸாக் போட்டு முடிச்சிருக்கேன். அவ்வளோதான். இது என்னோடய ரெக்கார்ட் நோட்டு ஒரு எம்ப்ராய்டரிக்கு. ஃப்ரண்ட்டில் என்னென்ன ஸ்டிச்சு சொல்லி கொடுத்தாங்கன்றதை பற்றி இருக்கும். மொத்தம்
5 ஸ்டிச்சஸ் சொல்லிக் கொடுத்தாங்க. அதை விட எக்ஸ்ட்ராவே சொல்லிக் கொடுத்தாங்க. சிலபஸில் 35 ஸ்டிச்சஸ் தான் இருந்தது. அதனால் அது மட்டும் ரெக்கார்ட் நோட்டில் எழுதியிருப்போம். ஃபஸ்ட்டு ஆரியை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட ஆரி எம்ப்ராய்டரியோட சிறப்புகள், அதை பற்றி என்னென்ன மாதிரி தையல் இருக்குது, இது எங்கேருந்து உருவாச்சு, ராஜஸ்தானி, காஷ்மீரி அந்த மாதிரி பகுதிகளிலேருந்து உருவானது இந்த ஆரி எம்ப்ராய்டரி அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயிலாக இருக்கும். ஆரி எம்ப்ராய்டரிக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி ஒரு பிக்சரு. ஆரி எம்ப்ராய்டரியோட ஃப்ரேமோட டைப், எத்தனை டைப் ஃப்ரேம் இருக்குது, அதுக்கு ட்ரிம்மரு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம். அப்புறம் ஆரி எம்ப்ராய்டரிக்கு எப்படி கலர் மேட்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி வருது. கலர் எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி. அப்புறம் எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது, இதில் ட்ராயிங் பண்ணிக்கலாம், டிசைனை எப்படி மார்க் பண்ணுறது, அதை பற்றின ஒரு மெத்தட் இது. ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை மார்க் பண்ணுறது, கார்பன் மெத்தடு மெல்லிய துணியில் வடிவங்களை இது பண்ணுறது, ஒயிட் மார்க்கரில் அப்படி டிசைனை டேரெக்டாக வரைகிறது, ஸ்டென்சில் மெத்தடு. அப்புறம் பவுடர் கெரசினில் மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுவோம் இல்லையா, ட்ரேசிங் பேப்பரில், அது மார்க்கிங் சாக் யூஸ் பண்ணி பண்ணுறது. மொத்தம் 5 மெத்தட்ஸ் இருக்குது ட்ரேசிங் எடுக்கிறதுல. எப்படி ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பற்றினது, எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணணுன்றது, எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்றதோட இது டீட்டெயில்டு. செயின் ஸ்டிச்சு, டபுள் செயின், மேஜிக்கு, செயின் ஃபில்லிங்கு, ஸ்டெம் ஸ்டிச்சு, டபுள் ஃபிஷ் போன் ஸ்டிச்சு, ரேசி வேரியேஷன் ஆஃப் ஸ்டிச்சஸ்ஸு மாதிரி அந்த மாதிரி ஒரு இது டீட்டெயில்டாக இருக்குது. 31 ஸ்டிச்சஸ் இங்கே இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்சு எப்படி போடணும் அப்படின்றத பற்றின டீட்டெயில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டிச்சும் எங்கே ஃபில் பண்ணிக்கலாம், செயின் ஸ்டிச் எங்கே ஃபில் பண்ணலாம், டபுள் செயின் ஸ்டிச் எங்கே ஃபில் பண்ணலாம், செயின் ஃபில்லிங் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்டெம் ஸ்டிச்சை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு இது. டேசி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சையும் எங்கெங்கே அப்ளை பண்ணி எப்படி நம்ம ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பற்றி போட்டிருக்காங்க. டேசி ஸ்டிச்சஸ்லாம் பார்டர்ஸ்க்கு, புட்டாஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஜிக்ஸாக் கிராஸ் ஸ்டிச்சு, அது அந்த இதில் எங்கே பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும் இது ஃபுல்லாக. ஒவ்வொரு ஸ்டிச்சும் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்டாகவே சொல்லியிருப்பாங்க. எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும் அந்த ஸ்டிச்சஸ்லாம். ஜமிக்கி ஃபில்லிங், த்ரெட் ரோல், டியூப் பீடு எங்கே தைக்கலாம், எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி தைக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இருக்கும். மிரர் ஒர்க்கு அவ்வளோதான், கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நான் ஆரி கற்றுக்கும் போது இது என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்த புக்கு. இது இதில் எல்லா டிசைன்ஸும் இருக்கும், பட்டர் ஷீட்டும் இருக்கும், அதோட டிசைன்ஸும் இதில் இருக்கும். எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு பிக்சர் மாதிரி இருக்கும். ஒரு பட்டர் பேப்பரில் டிசைன் இருக்கும், நம்ம ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கலாம். நிறைய டிசைன் இருக்கும் இதில், நிறைய வெரைட்டி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் இருக்கும். இது பார்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. பார்டர், நெக்லைனுக்கு, ஸ்லீவ் பார்டர், நெக்லைனு, ஷாலு, சாரீஸ்க்கெலாம் இந்த மாதிரி பார்டருக்கு ஸ்டிச் டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குது இது மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும். லீஃப் டிசைனு, மாங்காய் டிசைனு, ஃப்ளவர் டிசைன், இந்த டிசைன். இதில் குர்த்திக்கு சாரீஸோட எண்டிங்கில் போடுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். பல்லுலலாம் இந்த டிசைன் தான் இருக்கும். ஆரி எம்ப்ராய்டரியோட சர்டிஃபிகேட்ஸு அது லிங்கம் 2014 to 15 ஒரு 3 to 4 months இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ் இருந்துச்சு. இங்கே வந்து ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸை தவிர மற்ற வேறு கிளாஸஸ்லாம் நடக்கும். யோகா,
அப்புறம் நிறைய கிளாஸஸ் எக்ஸ்ட்ராவே சொல்லி தருவாங்க. நல்லாயிருக்கும் இங்கே படிக்கிறதுக்கு. ஒரு நல்ல இன்ஸ்டியூட்னு சொல்லுவேன் இதை. இப்படி தான் என்னோடய ஆரி எம்ப்ராய்டரியோட பயணங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இன்ஸ்டியூட்டில் வேறு யாராவது படிச்சிருக்கீங்க இந்த இயரில் அப்படின்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.